நேச்சர் இம்ப்ரூவ்ஸ் ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். லைஃப்ல பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை யோசிச்சு, அது ஹாப்பினஸாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், என்ன ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம வரும்போதும் நம்ம அதுலேயே கேரியாகவே ஆயிடுறோம். இதுதான் உலகம், இதுதான் நம்ம வேலை, இதை பண்ணி நம்ம வாழ்ந்து சாக போகிறோம், நம்ம இப்படி குடும்பம் அப்படி இப்படின்னு. ஆனால் எப்போ நம்ம இயற்கையை பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம ஒரு மரத்தை எப்படி வளருது, அந்த மரம் எப்படி தன்னுடைய நியூட்ரியன்ஸ் எடுத்துக்குது, சூரிய ஒளி எப்படி மரத்துக்கு வருது, எப்படி இந்த பூமி சுற்றுது, எப்படி இந்த சோலார் சிஸ்டம் சன்னை சுற்றிட்டு இருக்கு, எப்படி இந்த கேலக்ஸி சுற்றிட்டு இருக்கு, பிளாக் ஹோல்னா என்ன, இந்த மாதிரி இயற்கையை அதிகமாக கற்றுக்க நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெருசாகும். நம்மளுடைய கண்ணோட்டங்கள், வாழ்க்கையை பார்க்குற விதங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிற விதமாக இருக்கட்டும், இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கும், இயற்கையில் எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய எரிமலைகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வராதா? எவ்வளோ பெரிய அழகான திங்ஸ்லாம் இந்த எர்த்தில் இருக்குது. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டியான உயிரினங்கள்லாம் கடலுக்குள்ளே இன்னுமே இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்படி நினைக்கலாம். அந்த மாதிரி பல பெரிய விஷயங்கள். நம்ம நைட்டில் பார்க்குற ஒரு மூன் அழகாக சன்னோட லைட் பட்டு எப்படி அதோட ஷேப் அழகாக கிரெசண்டாக மாறி திருப்பி நியூ மூன்லேருந்து திருப்பி ஃபுல் மூன் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை இருக்குது. எவ்வளோ அதிகமாக நம்ம இயற்கையை கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு வழியாக என்னோட 30 இயர்ஸ்க்குள்ளே நான் கற்றுக்கிட்டேன். பூச்சிகள் பட்சிகள் சொந்தமா